சபரிமலை யாத்திரை போறீங்களா? உங்களுக்கான வழிகாட்டி இதோ. வாங்க பார்க்கலாம். சபரிமலை பயணம் என்றாலே கடுமையான காட்டு வழிப்பயணம், கரடுமுரடான பாதையில் பயணம், கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். சிலர் சொகுசாக விமானத்திலும் ரயிலிலும் எளிமையாக சென்று விட முடியாதா? அதற்கு ஏதாவது வழி உண்டா என இணையத்தில் தேடுவதுண்டு. அப்படி யோசிப்பவர்களுக்காக சபரிமலை யாத்திரை போக என்னவெல்லாம் வழி உள்ளது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை, மகர விளக்கு தரிசனத்தின் போது பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்வதுண்டு. கார்த்திகை முதல் தேதி துவங்கி தை 5ஆம் தேதி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும் என்பதால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் சபரிமலை வந்து செல்வதுண்டு. இவர்கள் சபரிமலையை எவ்வாறு அடையலாம் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். சபரிமலை யாத்திரை. கேரளா மாநிலத்தில் பத்தனம்திட்டா மலைப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. மலைக்கோவிலான இந்த கோவில் 468 மீட்டர் உயரமுள்ள மலையின் மீது அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது. சபரிமலை செல்லும் வாகனங்கள் பம்பை நதி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவது வழக்கம். பம்பையில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்துள்ளது. இந்த 5 கிலோமீட்டர் பயணம் நடைபாதையாக மட்டுமே செல்ல முடியும். நடக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் தோளியில் அமரவைத்து தூக்கிச் செல்ல வசதி உள்ளது. இந்த 5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சன்னிதானத்தை அடைய வேறு வழிகள் கிடையாது. சபரிமலை மண்டல பூஜை. சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜைக்காக நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது கார்த்திகை முதல் தேதி திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். அதன் பிறகு மீண்டும் கோவில் நடை அடைக்கப்பட்டு விடும். மீண்டும் புத்தாண்டு தரிசனத்திற்காக டிசம்பர் 31ஆம் தேதி நடை திறக்கப்படும். அதன் பிறகு ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் மகரஜோதி தரிசனம் முடிந்து அடுத்த 5 நாட்கள் வரை மட்டுமே கோவில் நடை திறந்திருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் நடை சாத்தப்பட்டு மறுபடியும் மாசி மாத பிறப்பிற்குதான் கோவில் நடை திறக்கப்படும். ஆண்டுதோறும் மண்டல பூஜையின் போது 45 முதல் 50 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவது வழக்கம். மிக கடுமையான விரத முறைகள், ஆடை கட்டுப்பாடு உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் நிறைந்தது சபரிமலை ஐயப்பன் கோவில். துளசிமணி மாலை அணிந்து கருப்பு அல்லது காவி உடை உடுத்தி விரதம் இருந்து இருமுடி தாங்கி வரும் பக்தர்கள் மட்டுமே புனிதமான 18ஆம் படி ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். சபரிமலை செல்ல வழிகள். எட்டுமன்னூர், கோட்டயம், சங்கனசேரி, திருவல்லா, செங்கனானூர், அதூர் உள்ளிட்ட நகரங்களில் வழியாக மட்டுமே சபரிமலை செல்ல முடியும். தெற்கு கேரளாவில் இருந்து வருபவர்கள் அதூர் வழியாகவும், வடக்கு கேரளாவில் இருந்து வருபவர்கள் கோட்டயம் வழியாகவும் சபரிமலையை அடைவார்கள். தமிழகத்தில் இருந்து வரும் பக்தர்கள் எரிமேலி வழியாகவும் தேனி வழியாகவும் சபரிமலையை வந்தடைகின்றனர். தெற்கு கேரளாவின் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில்தான் சபரிமலை அமைந்துள்ளது. இதற்கு அருகில் உள்ள விமான நிலையங்கள் கொச்சியும் திருவனந்தபுரமும் மட்டும்தான். வெளி மாநிலங்களில் இருந்து விமானம் மூலம் சபரிமலை வரும் பக்தர்கள் கொச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து 160 கிலோமீட்டர் பயணம் செய்துதான் சபரிமலையை அடைய முடியும். திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தால் சாலை மார்க்கமாக 170 கிலோமீட்டர் பயணம் செய்து சபரிமலை ஐயப்பன் கோவிலை அடைய முடியும். இது தவிர கோழிக்கோடு விமான நிலையம் அல்லது தமிழகத்தின் மதுரை அல்லது கோவை விமான நிலையங்களை பயன்படுத்தி அங்கிருந்து சாலை வழியாக சபரிமலையை அடைய முடியும். இந்த விமான நிலையங்களை பயன்படுத்தி விமானத்தில் வர விரும்பும் பக்தர்கள் முதல் கட்ட பயணத்தை மட்டுமே விமானம் மூலம் மேற்கொள்ள முடியும். அதற்கு பிறகு சபரிமலையை அடைய ரயில் அல்லது சாலை வழியை மட்டுமே பயன்படுத்த முடியும். கோழிக்கோடு விமான நிலையத்தில் இருந்து 330 கிலோமீட்டர் சாலை வழியாக பயணம் செய்தால் மட்டுமே சபரிமலையை அடைய முடியும். சபரிமலை பயண தூரம். இதேபோல் கோவை மற்றும் மதுரை விமான நிலையங்களில் இருந்து 315 கிலோமீட்டர் சாலை வழியாக பயணித்து சபரிமலையை அடைய முடியும். அல்லது கோவில் இருந்து 250 கிலோமீட்டர் பயணம் செய்து
மதுரை வந்து அங்கிருந்து சாலை வழியாக சபரிமலையை அடைய முடியும். கோவையில் இருந்து வரும் பக்தர்கள் ரயில் மார்க்கமாக கோட்டயம் வந்து அங்கிருந்து சபரிமலை செல்ல முடியும். விமானம், ரயில் என எந்த முறையில் வந்தாலும் சபரிமலையை அடையும் கடைசி 90 கிலோமீட்டர் பயணத்தை சாலை வழியாக மட்டுமே மேற்கொள்ள முடியும். எந்தெந்த வழிகளில் சபரிமலை செல்லலாம்? கோழிக்கோடு வரும் ஐயப்ப பக்தர்களும் கோட்டயம் வந்து அங்கிருந்தே சபரிமலை செல்ல முடியும். மதுரை விமான நிலையத்தில் இருந்து வரும் பக்தர்கள் குமுளி வழியாக சபரிமலையை சாலை வழியாக அடைய முடியும். சபரிமலைக்கு நேரடியாக விமானம் அல்லது ரயிலில் செல்ல வழி கிடையாது. சபரிமலையில் இருந்து கேரளா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களின் நகரங்களுக்கு செல்வதற்கும் நேரடி பஸ் அல்லது ரயில் வசதி கிடையாது. அருகில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு சென்று அங்கிருந்தே மற்ற ஊர்களுக்கு செல்ல முடியும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.